சிவில் மெக்கானிக்கல் ஆட்டோ ப்ரொடக்ஷன் மாணவர்களுக்கு அப்புறம் பிஆர்க் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நம்ம ஏற்கனவே லாஸ் ஆஃப் ஸ்டெடி ஃப்ரிக்ஷனை வந்து பார்த்துட்டு அந்த ஃப்ரிக்ஷனில் வந்து 2-3 சம்ஸ் வந்து பழைய வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். அதை திருப்பி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளோர், இது ஒரு வால். இங்க இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் mu 1/2 that is 0.5. இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.2. if it is smooth there is no friction. இது இங்க ரஃப் வாலா இருக்கு, அதனால ஃப்ரிக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு லேடர் ஒரு ஏணி ஒண்ணு இப்படி சாய்ச்சி வச்சிருக்கோம். இந்த லேடரோட லென்த் வந்து 7 மீட்டர். இந்த லேடரோட வெயிட் எப்பயுமே இந்த லென்த்தோட சென்டர்ல வந்து ஆக்ட் பண்ணும். அது சம் W. இப்போ நமக்கு இந்த லேடரோட வெயிட்ல பாதி வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இங்க ஏறி போறான். அவன் எங்க போனா அந்த லேடர் வந்து ஸ்லிப் ஆகும். அந்த லேடரோட வெயிட்ட Wன்னு வச்சிருக்கோம். அப்ப அந்த மேனோட வெயிட் இருக்கும், W/2 இருக்கும். இது மேனோட வெயிட், இது லேடரோட வெயிட். இது coefficient of friction between floor and ladder, foot of the ladder. This is coefficient of friction between ladder and wall. இப்போ இந்த லேடரோட ஃபுட்டும் இந்த ஃப்ளோரும் கான்டாக்ட் பண்ணக்கூடிய இந்த சர்ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும், தட் இஸ் R. அதே மாதிரி இந்த டாப் ஆஃப் த லேடரும் வாலும் கான்டாக்ட் பண்ணக்கூடிய இங்க ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், அதை நான் S ன்னு வச்சிருக்கேன். அந்த லேடர் ஸ்லிப் ஆனா எப்படி ஸ்லிப் ஆகும்? இப்படி டவுன்வர்ட்ஸ்ல ஸ்லிப் ஆகும். அப்ப இங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் the F is equal to mu S, that is 0.3 S. இங்க மேல் நோக்கி செயல்படும். இப்ப இந்த ஃபுட் ஆஃப் த லேடர் என்ன ஆகும்? டுவர்ட்ஸ் ரைட்ல போகும். அதனால இங்க வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து mu into R, that is 0.5. இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கீழ இருந்து எவ்வளவு தூரம் ஏறணும்னே இந்த ஆள் வந்து ஸ்லிப் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். இது 3.5 மீட்டர் இருக்கும். ஏன்னா இந்த 7 மீட்டர் லேடரோட வால், இந்த லேடரோட லென்த், அது ஆஃப் ஆஃப் த லென்த்ல வந்து என்ன ஆகும்? இது வந்து இப்போ நமக்கு இதுக்கு பேர் வச்சுக்கிறோம் சம் A B O G D C சம் E. பாருங்க, இந்த from இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் AGD, இந்த AGD ல இந்த ADங்கிறது adjacent side, AGங்கிறது hypotenuse. அப்ப AD by AG is equal to cos theta. இந்த ஆங்கிள் வந்து கொடுக்கிறோம் 45 டிகிரி. அப்ப cos 45. இந்த AD is equal to AG into cos 45. That is 3.5 cos 45.
from triangle ACE, இந்த ACEங்கிற triangle இந்த ACங்கிறது adjacent, இந்த AEங்கிறது adjacent, ACங்கிறது hypotenuse. By AE by AC is equal to cos 45. அப்ப AE is equal to some x into cos 45. அந்த ACங்கிறது x இருக்கிறதுனால அது x. From triangle OAB, the OABங்கிற triangle the OAங்கிறது adjacent, ABங்கிறது hypotenuse. அப்ப OA by AB is equal to cos 45. அப்ப that is OA is equal to some AB into cos 45, that is 7 cos 45. Because AB is the length of the ladder, it's given 7 meter. அப்போ அதே மாதிரி OBங்கிறது adjacent by AB is equal to sin 45. அப்போ OB is equal to AB into sin 45, that is 7 sin 45. இப்போ நம்ம என்ன பண்றோம், the taking moment about A, இந்த A ல வந்து moment எடுக்கிறோம். அப்ப இந்த Aங்கிற ஃபோர்ஸ்லயே ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த R and F க்கு வந்து மொமெண்ட் இருக்கு. ஏன்னா இந்த மொமெண்ட்ங்கறப்ப லோட் இன்டு டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இந்த லோட் எந்த பாயிண்ட் ஆக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்க்கும் மொமெண்ட் எடுக்கக்கூடிய பாயிண்ட்க்கு இடைப்பட்ட தூரம். இந்த Aங்கிற பாயிண்ட்ல மொமெண்ட் எடுக்கிறோம், இந்த Rங்கிற ஃபோர்ஸ் A ல ஆக்ட் பண்ணுது. இப்போ இந்த Aக்கும் Aக்கும் இடைப்பட்ட தூரம் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அப்ப 0 * R என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அதே மாதிரி இந்த Fங்கிற ஃபோர்ஸும் ஆக்டிங் த்ரூ பாயிண்ட் A, நம்ம மொமெண்ட் எடுக்கிறது A, அப்ப இந்த Aக்கும் Aக்கும் இடைப்பட்ட தூரம் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அதனால எந்த பாயிண்ட்ல மொமெண்ட் எடுக்கிறோமோ அந்த பாயிண்ட் வழியா ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்க்கு மொமெண்ட் இருக்காது. அதனால இந்த Fக்கும் Rக்கும், இந்த 0.5 Rக்கும் இந்த Rக்கும் மொமெண்ட் வந்து இருக்காது. இப்போ இங்க வந்து இது பண்றோம், இங்க பாருங்க, these two forces acting anti-clockwise direction, இது ரெண்டு எப்படி இருக்கு, clockwise-ல இருக்கு. அப்ப இந்த ரெண்டோட மொமெண்ட் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இந்த F அதாவது μsங்கற Fக்கும் இந்த Aக்கு இடைப்பட்ட தூரம் இந்த OA பாருங்க, μs into OA plus இந்த S வந்து horizontal force, அதனால இந்த vertical distance எடுத்துக்கிறோம், OB S into OB is equal to the W vertical force, அதனால இந்த horizontal distance எடுத்துக்கிறோம், W into AD plus இந்த W by 2 இந்த E ல ஆக்ட் பண்ணுது, அதனால அது AE, W by 2 into AE. Please listen here. If resolving vertically, then we get the upward and downward forces வந்து எப்படி இருக்கும், சேமா இருக்கும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹரிசான்ல கூட ரிசால்வ் பண்ணிக்கங்க. ரிசால்வ் பண்றப்ப ரிசால்விங் ஹரிசான்லி இந்த F is equal to S. இந்த Fங்கிறது 0.5 R is equal to S. அப்ப therefore R is equal to 1 by 0.5 into S, that is 2S. இப்ப நமக்கு இந்த vertical force ரிசால்வ் பண்றப்போ இந்த downward direction ஆக்ட் பண்ணக்கூடிய force W by 2 plus W is equal to the upward force வந்து ஒரு R plus ஒரு 0.3S. இப்ப நமக்கு இந்த 3W by 2 plus இது ஒரு 2S Rங்கிறது plus 0.3S, அப்ப 2.3S, அப்ப 3W by 4.6S, இதான் வந்து உங்களுக்கு S. இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 3W by 4.6 plus S 3W by 4.6.
இப்போ இது வந்து என்ன ஆயிடும் 0.9 into 6.3 divided by 4.6 plus 21 by 4.6 minus 7 by 2 is equal to x. That's all. This is all.